ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம saree ஃபால்ஸ் எப்படி அடிக்கிறது பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் சாரியை வந்து நல்ல பக்கம் உள்பக்கம் எதுன்னு பார்த்து 2 சைடு ஓரம் அடித்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி நம்ம ஃபால்ஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம சொருகிற இடம், இடுப்பில் சொருகிற இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபால்ஸ் அட்டாச் பண்ணணும். எப்போவுமே ஃபால்ஸை வந்து மேல் பக்கம் ஓரம் அடித்த பக்கமாக வச்சு அதுக்கப்புறம் கார்னரில் எஜ்ஜில் தையல் போட்டுட்டு வரணும். அதே கலர் நூல் நம்ம வந்து ஃபால்ஸு அவங்க கஸ்டமர் வந்து அந்த கலரில் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து saree கலரில் தான் நூல் போட்டு நம்ம அடிக்கணும். அதுவும் எஜ்ஜில் அடிச்சுக்கிட்டே வரணும். எஜ்ஜில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கார்னரில் அந்த கரை ஒட்டி நம்ம அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அங்கே கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறோமா நம்மளுக்கு, அதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் நம்ம அப்படியே கரெக்டாக அதே நூல் தான் நம்ம பாபின்லேயும் இருக்கணும், மேலேயும் இருக்கணும். ஒரே நூலாக போட்டு 2 சைடும் நம்ம அடிக்கணும். எஜ்ஜில் கரெக்டாக போட்டு அடிச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எஜ்ஜு முடிகிற இடத்துல வந்து ஒரு லாக் பண்ணிடணும். டாக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் வந்து அப்படியே இருந்து அந்த கார்னர்லேருந்து திருப்பி அடிக்கலாம். கரெக்டாக இது வந்து நம்ம காட்டன் ஃபால்ஸாக இல்லாததுனால நகருதுன்றதுனால நான் ஆப்போசிட் சைடில் திரும்ப அங்கேருந்து நான் எஜ்ஜு தையல் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். எதுக்குன்னா இப்போ வரதெல்லாம் காட்டன் ஃபால்ஸாக வராத பட்சத்தில் அவங்க கஸ்டமர் வந்து லைட்டாக நைலான் கலந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஆப்போசிட் சைட்லேருந்து இதை நம்ம தையல் போட்டுட்டு வரணும். காட்டன் ஃபால்ஸாக இருந்தால் நம்ம அடித்த இடத்துலேருந்து திரும்ப அந்த பக்கம் அடித்து இப்படி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி அடிக்கும்போது நம்ம திரும்ப ஆப்போசிட்டில் சைட்லேருந்து அடிக்கும்போது அந்த சுருக்கம் வராது, நீட்னஸாக இருக்கும் நம்மளுக்கு. அதே போல் நம்ம எஜ்ஜு தையலும் கரெக்டாக போடணும். ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எஜ்ஜில் அடிக்கணும், சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் நூல் போட்டு நம்ம அடிக்கணும். அதே கலர் நூல் போட்டு அடிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் நம்ம வச்சது வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். சாரியில் ஃப்ரண்ட்டில் எப்போவுமே நம்ம உள்பக்கம் பார்த்துட்டு கார்னர் ஓரம் அடிக்கிறோம். ஓரத்துலேருந்து நம்ம இடுப்பில் எந்த அளவுக்கு நமக்கு துணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எஜ்ஜு தையல் போட்டுகிட்டே வந்துட்டு அகெயின் நம்ம ஆப்போசிட் சைட்லேருந்து திரும்ப ஆரம்பித்து அதே மாதிரி எஜ்ஜு தையல் போட்டுகிட்டே வந்துட்டு ஈவனாக நம்ம எதுக்காக இந்த துணியை நம்ம ஈவனாக பண்ணி தான் தைக்க முடியும். ஏன்னா மேலே இருக்க கிளாத்தும் நம்ம saree கிளாத்தும் ஒன்றா இதுவாகாது. அப்போ நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக தள்ளி விட்டு தான் ஃபால்ஸை மட்டும் அடிக்கணும். அப்போ பாருங்கள் அடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. அதே கலர் நூல் போடுறோம். ஃபால்ஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணி எஜ்ஜில் தைக்கிறோம். திரும்ப ஆப்போசிட் சைட்லேருந்து எஜ்ஜில் தைச்சிட்டு வந்துட்டு மடித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் ஃபால்ஸ் தைக்கணும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.